இதுல ஒரு 25 நாட்களை கடந்துட்டோம். இன்னும் நமக்கு 6 நாட்கள் தான் பேலன்ஸ் இருக்குது. இந்த சூழல்ல இரவு 8 மணி கூட்டம்ங்கிறது நமக்கு ப்ராடக்ட் ட்ரைனிங் எல்லாத்துக்கும் தெரியும். ப்ராடக்ட் ட்ரைனிங்ல கூட நமக்கு என்னன்னு கேட்டா ஒவ்வொரு நாளும் ஒரு பொருளை நாம தெரிஞ்சுக்கிறோம். நேற்றுக்கு 2 பொருளை தெரிஞ்சுட்டோம். இன்னைக்கு மேடம் எப்படி ஒன்று ரெண்டு பேசுவாங்க. அது எல்லாமே நமக்கு என்னன்னு கேட்டா நம்ம விட்டு போன விஷயங்கள், அல்லாவிட்டால் நமக்கு தெரியாத விஷயங்கள், அல்லாவிட்டால் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள். இவைகளை நமக்கு சொல்லிக் கொடுக்க ஆளுங்கள். நம்ம சொல்லிக் கொடுக்கறதுக்கு நம்ம எல்லாரும் ஒருத்தரும் தனித்தனியா தான் சேர்ந்துக்கணும். அதனால என்ன அப்படின்னு கேட்டா ஒரு துணை கருத்து. அதனால என்னன்னு கேட்டா எல்லா டீமும் வராது. கண்ணு ஒரு கண்ணை எடுத்து தண்ணியில போட்டா அந்த அலை எல்லாருமே சேர்ந்து ஒரு கல்வி கற்றுக்கிட்டா கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி அர்த்தம் பண்ணிட்டு நம்ம சைட்ல தமிழ்நாட்டுல சிறப்பான முறையில பண்ணிக்கலாம். இன்னைக்கு ஆல்மோஸ்ட் 182வது கூட்டங்கள் ஒவ்வொரு நாள் கூட்டங்கள். அப்போ அந்த கூட்டங்களை நீங்க உங்களுடைய புரிந்தவர்கள், உங்களுடைய டிஸ்ட்ரிபியூட்டர்களை, அசோசியேட் பையர்களை நீங்க உள்ள கொண்டுட்டு வருவதன் மூலம் பொது வழக்குகளை சேர்ந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு. ஏற்கனவே நமக்கு தெரிஞ்சிருக்கலாம், ஆனா நம்மளோட சேர்ந்தவங்களுக்கு கற்றுக் கொடுக்கறது ஒரு டைம். நம்மளே கூட பல முறை கத்துக்கலாம். அதுக்கான இது ஒரு வாய்ப்பு. ஆகினால உங்களுடைய பலத்த கரவாசியோட வர்றவங்க சேர்ந்துக்கிட்டோம். நேரத்தை விரயம் பண்ண வேண்டாம். நம்ம மத்தியில வந்திருக்கிறவங்க எல்லாரையும் கலைவாணி மேடம், ஜெகதீஷ் சார், விஜயா மேடம், காவேரிப்பட்டினம் கர்ணன் சார், நிர்மலா சேலம், ரசீது டி, சுஜாதா மேடம் எல்லாரையும் வரவேற்று இந்த கூட்டத்தை சிறப்பாய் தொடங்கி நடத்தும்படிக்கு நம்முடைய கலைவாணி மேடத்தை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நல்ல ஒரு கிளாஸ் கொடுங்க. வெல்கம் மேடம், ப்ளீஸ் ஸ்டார்ட் தி செஷன். ஜூமில் இணைந்திருக்கிற எல்லா லீடர்களுக்கும் வணக்கம். எனக்கு பேச வாய்ப்பு கொடுத்த எமரால்ட் சாருக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம அழகு சாதன பொருள்கள்ல ஒரு பொருளை பத்தி நான் பேச போறேன். இப்ப பாத்தீங்கன்னா இப்போ ஒருத்தரோட முகம் நல்ல பிரகாசமா இருக்கு, நல்ல மென்மையா இருக்கு, அழகா இருக்கு அப்படின்னா அப்படின்னா அவங்க நல்ல ஆரோக்கியமா இருக்காங்கன்னு அர்த்தம். இப்ப நம்ம உடம்ப நம்ம எல்லாருமே நம்ம நம்மளை பாதுகாத்துக்கணும். அதாவது நம்ம உடம்புக்கு எது எது ஆரோக்கியம் தருதோ அதை நம்ம சாப்பிட்டு நல்லா ஆரோக்கியமா இருக்கணும். அதே சமயம் நம்ம முக அழகு, நம்ம உடம்பையும் நம்ம பாதுகாத்து அதுக்கு வேணுங்கிற ஊட்டச்சத்து கொடுக்கணும். அதை நம்ம நல்லா பாதுகாக்கும் போது நம்ம ஆர்சிஎம்ல நிறைய அழகு சாதன பொருட்கள் இருக்கு. அப்ப அதைய பத்தி நம்ம பேசுறதுக்கு நாம முதல்ல அதை யூஸ் பண்ணி நல்ல நம்ம நம்ம ஸ்கின்னை நல்லா வச்சுக்கிட்டோம்னா அப்ப நம்மனால அந்த பொருள்களை பத்தி நம்ம மத்தவங்க கிட்ட நல்லா போய் எடுத்து சொல்லி நல்லா விற்க முடியும். ஏன்னா பேசிக்கா ஆர்சிஎம்ல நம்ம ப்ராடக்ட்ஸ் தான் நம்ம வித்து நம்ம அதுல ஏர்ன் பண்றோம். ஸோ நம்ம எல்லாருமே ப்ராடக்ட்ஸ் ஒவ்வொரு ப்ராடக்டை பத்தியும் நல்ல நாலேஜ் எடுத்துக்கிட்டு நம்ம அதை நல்லா விற்கறதுக்கு நம்ம பயன்படுத்திக்கலாம் இந்த நாலேஜை. இப்போ பாத்தீங்கன்னா நம்மளுக்கு லைஃப்ல நிறைய கஷ்டங்கள் வரும். ஆனா நம்ம அந்த கஷ்டத்தையே நினைச்சிட்டு நம்ம நம்ம உடம்பையும் நம்ம மனசையும் நம்ம வருத்திக்க கூடாது. நம்ம சிரிக்க கத்துக்கணும். ஒரு பிரச்சனைனா அதை நம்ம எப்படியாவது சால்வ் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட நம்ம இது பண்ணும்போது நம்ம உடம்பு கெடாம ஆரோக்கியமா இருக்கும். அப்ப நம்ம முகமும் நல்லா பொலிவுடனும் இருக்கும். ஏன்னா அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படின்னு பழமொழி இருக்கு, எல்லாத்துக்கும் தெரிஞ்சதுதான். ஸோ நம்ம நம்ம மனசையும் நல்லா வச்சுக்கணும் ஆரோக்கியமா. அதோடைய பிரதிபலிப்பு தான் நம்ம முகத்துல இருக்கும். அப்போ நம்ம நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம பொருள்களை நம்ம யூஸ் பண்ணி ஸோ நம்மளை நல்லா மெயின்டைன் பண்ணிக்கணும். இப்போ நம்ம ஆர்சிஎம்ல நான் ட்ரிகாரா ஃபேஸ் பேக் இதை பத்தி தான் நான் பேச போறேன். நம்ம ட்ரிகாரா ஃபேஸ் பேக்கு இப்போ இது இந்த இந்த மாதிரி பிங்க் கலர் பேக்கிங்ல வருது. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி
இந்த மாதிரி கலர்ல தான் இந்த பேக்கிங் வந்துட்டு இருந்தது. ஃபர்ஸ்ட் நான் ஆர்சிஎம்ல சேர்ந்த போது இந்த மாதிரி தான் வந்துச்சு. நான் இதுதான் வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ பாத்தீங்கன்னா இப்போ ஆஹ் அப்ப நம்ம வந்து இந்த ட்ரிகாரா ஃபேஸ் பேக்ல வந்துட்டு நல்ல இயற்கையான மூலிகைகள் கொண்டதுதான் இந்த ட்ரிகாரா ஃபேஸ் பேக்கு. அப்ப இயற்கையான முறையில தயாரிச்ச பொருளை வந்து நம்ம பயன்படுத்தும் போது நம்ம முகத்தை வந்து நம்ம முகத்தை வந்து மேலும் நம்ம வந்து பாதுகாத்து அழகுபடுத்திக்கலாம். இப்போ ஆஹ் இப்போ பாத்தீங்கன்னா நம்ம முகத்தை வந்து நம்ம துணியால மறைக்கிறது இல்ல. முஸ்லிம்ஸ் மட்டும்தான் அவங்க பர்தா போட்டு அவங்க முகத்தை பாதுகாத்துக்கிறாங்க. ஆனா நாம ஹிந்துஸ் கிறிஸ்டின்ஸ் எல்லாம் நம்ம பர்தாலாம் போட்டு நம்ம முகத்தை வந்து நம்ம பாதுகாத்துக்கிறது இல்ல. அப்ப நம்ம வந்து அப்படி துணியை போட்டு மறைக்காதனால நம்ம தோல்ல வந்துட்டு சூடு, காத்துல உள்ள தீங்கான பொருள் இதெல்லாம் வந்து நம்மளுக்கு படுது. அப்ப அழுக்கெல்லாம் இருக்கும், காத்துல வந்து அழுக்கு இருக்கும். அப்ப அதெல்லாம் வந்து நம்ம தோல்ல படும்போது நம்ம தோல்ல வந்து துவாரங்கள் இருக்கும். அப்ப அந்த துவாரங்கள் எல்லாம் வந்து இந்த அழுக்கு, தூசி இதெல்லாம் போய் படிஞ்சு அந்த துவாரத்தை வந்து அடைச்சிரும். அப்ப அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த பரு கொப்பளம் எல்லாம் வந்துட்டு முகத்தை கெடுக்குது. அப்புறம் பாத்தீங்கன்னா ஊதா கதிர்கள்னாலையும் நம்ம முகத்துக்கு கேடு வருது. அப்புறம் நம்ம ரொம்ப நேரம் வெளியெல்லாம் போகும்போது வந்து அந்த வெயில் பட்டு நம்ம முகம் வந்து அங்கங்க கருப்பு நிறம் வருது. அப்போ இன்னொன்னு வந்து நம்மளுக்கு நல்ல பிளட் சர்க்குலேஷன் இல்லைனாலும் நம்மளுக்கு வந்து அங்கங்க கருப்பு கருப்பா இருக்கும். சில பேர்த்துக்கு மங்கெல்லாம் வரும். மங்கு வர்றது பாத்தீங்கன்னா அதாவது தோல்ல வந்து கரெக்டான பிளட் சர்க்குலேஷன் இல்லாதனால நம்மளுக்கு வந்து அந்த மங்கு எல்லாம் வருது. ஸோ நம்ம வந்து இந்த ஃபேஸ் பேக்கை நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி பிரச்சனைகளை எல்லாம் வந்து தீர்த்துட்டு நம்ம வந்து பாதுகாக்க முடியும். இப்போ ஆர்சிஎம்ல வந்து இந்த மாதிரி நல்ல சேஃபான இதுல உள்ள பொருள்கள் எல்லாமே வந்து மூலிகை பொருள்கள் தான். இப்போ பாத்தீங்கன்னா இதுல வந்து 16 பொருட்கள் இருக்கு. அப்போ பேசிக்கா இத யூஸ் பண்றதுனால நம்மளுக்கு என்னென்ன நன்மை அப்படின்னா நம்மளுக்கு வந்து இயற்கை முறையில நம்ம தோலை வந்து நல்லா பிரகாசமா வச்சுக்கிறதுக்கு இந்த ட்ரிகாரா ஃபேஸ் பேக் வந்து நம்மளுக்கு உபயோகமா இருக்கு. அப்புறம் இப்போ நம்ம தோல் வந்து அதான் இந்த புற ஊதா கதிர்கள் எல்லாம் படும்போது நம்ம தோல் உள்ள செல்கள் வந்து டேமேஜ் ஆகுது, அதுக்கு வந்து தீங்கு வருது. அப்ப செல்கள் வந்து அழியுது. அப்ப வந்து அந்த ஊதா கதிர்கள் வந்து நம்ம இந்த ஃபேஸ் பேக்கை வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது அந்த ஊதா கதிர்கள்னால வர செல் பாதிப்பை எல்லாம் வந்து இது சரி பண்ணுது. அப்புறம் வந்து இது வந்து இது நல்லா தோல்ல வந்து நல்லா ஊடுருவி நம்மளுக்கு வந்து நம்ம தோலை வந்து நல்லா சுத்தம் செய்யுது. அதாவது அந்த முகத்துல உள்ள அந்த ஓட்டைகள், துவாரங்கள்ல உள்ள அழுக்கு எல்லாமே வந்து நல்லா சுத்தம் செஞ்சு நம்மளுக்கு வந்து நல்ல ஊட்டத்தை கொடுக்குது. இப்ப இதுல வந்து 16 பொருட்கள் இருக்கு. இப்ப வந்து இதுல இன்கிரீடியன்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கு. இந்த சைடு பாத்தீங்கன்னா இதுல வந்துட்டு இன்கிரீடியன்ட்ஸ் இருக்கு. இப்போ இந்த இன்கிரீடியன்ட்ஸும் ஒவ்வொன்றும் எத்தனை அளவு, எவ்வளவு கிராம்ஸ் அப்படின்ற விவரத்தையும் வந்து இந்த பேக்ல வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம அது வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது வந்து ரொம்ப சின்ன சின்ன எழுத்துல இருக்கு. அப்ப இந்த இன்கிரீடியன்ட்ஸ் நம்மளுக்கு தெரியணும்னா நம்ம வந்து என்ன பண்ணலாம், இதை வந்து நம்ம போட்டோ எடுத்துக்கலாம். போட்டோ எடுத்து அதை வந்து பெருசுபடுத்தி நம்ம வந்து என்ன இன்கிரீடியன்ஸ் அப்படின்றத நம்ம வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஆனா இந்த இன்கிரீடியன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே ஹிந்தியில இருக்கு. நான் வந்து இப்ப அந்த ஹிந்தியில் உள்ளதை வந்து தமிழ்லையும் அதை டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்றேன் ஒவ்வொரு பொருளையும். இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஹல்தி இருக்கு. ஹல்தினா மஞ்சள், நம்ம தமிழ்ல வந்து மஞ்சள். இது வந்து என்ன செய்யுதுன்னா மஞ்சளுக்கு வந்து கிருமிகளை கொல்ற சக்தி இருக்கு. அப்போ நம்ம ஃபேஸ்ல வந்து அத காத்துல எல்லாம் தூசு, அந்த பாக்டீரியா, அந்த மாதிரி கிருமிகள் இருக்கும், வைரஸ். அப்போ ஸோ அந்த
இந்த மஞ்சள் வந்து அந்த கிருமிகளை எல்லாம் கொண்டு நம்ம தோலை சுத்தம் செய்து, அப்புறம் வந்து நம்ம செல்களை வந்து புதுப்பிக்கும். அப்புறம் வந்து நம்மளுக்கு அலர்ஜி எல்லாம் வராம இது வந்து இந்த மஞ்சள் வந்து நம்மளை பாதுகாக்குது. அப்புறம் வந்து லோத்ரா, ஹிந்தியில லோத்ரா, தமிழ்ல வந்து வெள்ளி வெள்ளி லோத்ரம் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து என்ன செய்யுதுன்னா பரு வராம இருக்குது. பரு கொப்பளம் இதெல்லாம் வராம நம்மளை வந்து பாதுகாக்குது. அப்புறம் வந்து பாய்பிதங், இது வந்து தமிழ்ல விலங்கா, வாயு விலங்கா அப்படின்ற பேரு. இது வந்து என்ன செய்யுதுன்னா பாக்டீரியா கொன்னுட்டு முகப்பரு வராம நம்மளை பாதுகாக்குது. அப்புறம் வந்து மஞ்சிஸ்தா அப்படின்ற பொருள் இருக்கு. தமிழ்ல வந்து தமிழ்லயும் மஞ்சிஸ்டா அப்படின்னு தான் இருக்கு. இது வந்து நம்ம தோலுக்கு வந்து நல்ல வெள்ளை நிறத்தை கொடுக்குது. அப்புறம் பரு வராம பாதுகாக்குது. அப்புறம் பாக்டீரியாவையும் கொண்டு நம்ம நம்ம முகத்தோள்களை பாதுகாக்குது. அப்போ இன்னொரு பொருள் வந்து காரெட்டி. காரெட்டினா குறுந்தோட்டி வேர். இதுவும் அலர்ஜி வராம நம்மளை பாதுகாக்குது. அப்புறம் வந்து ஜடாமன்சின்னு சொல்லியிருக்கு. தமிழ்ல வந்து ஜாதமாசி. இப்போ இது வந்து என்ன பண்ணுதுன்னா சொரியாசிஸ் அப்படின்ற பிரச்சனை. சொரியாசிஸ்னா வந்து பாத்தீங்கன்னா தோல்ல வந்து செதிலா இருக்கும். நிறைய இடத்துல இருக்கும் பாத்தீங்கன்னா, தலையில இருக்கும், சில முகத்துல இருக்கும், சில பேர்த்துக்கு கை காலு உடம்பு பூராவுமே இருக்கும், கால்கள்ல அந்த மாதிரி எல்லாம் சொரியாசிஸ் இருக்கும். அப்ப நம்ம இதுல வந்து அந்த ஜடாமன்சின்ற பொருள் இருக்கு. இது வந்து சொரியாசிஸை வந்து கட்டுப்படுத்துது. இந்த ஜடாமன்சி வந்து நம்மளோட ஹேர் ஆயில்லையும் இருக்கு. ரீவைட்லைசர், ஹேர் ரீவைட்லைசர் ஆயில், நம்மளுடைய ஆர்சிஎம் ஹேர் ரீவைட்லைசர் ஆயில்ல இந்த ஜடாமன்சின்ற பொருள் இருக்கு. பாத்தீங்கன்னா நம்ம வந்து அந்த ஹேர் ஆயில போடும்போது நம்மளுக்கு அதுவும் வந்து சொரியாசிஸ், தலையில சில பேர்த்துக்கு செதிலா சொரியாசிஸ் இருக்கும். அதை வந்து அந்த நம்ம ஹேர் ஆயில் கூட அந்த சொரியாசிஸ் வராம பாதுகாக்குது. அப்ப இந்த ஃபேஸ் பேக்லயும் அந்த ஜடாமன்சி இருக்கு. அதான் அப்ப இது வந்து நம்மளுக்கு தோல்ல உள்ள முகத்துல தோல்ல உள்ள சொரியாசிஸ் எல்லாம் வந்து கட்டுப்படுத்தி நாளடைவுல அது வந்து சரியாகும். இப்போ நம்ம வந்து உள்ளுக்கும் நம்ம வந்து நல்ல பொருள்களை வந்து நம்ம சாப்பிடணும். நம்ம நியூட்ரிசார்ஜ்ல நிறைய ஐட்டம்ஸ் இருக்கு, ஹரித் சஞ்சீவனி இருக்கு. ஏன்னா இந்த சொரியாசிஸ்க்கும் உள்ளுறுப்புக்கும் வந்து சம்பந்தம் இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம லங்ஸ்ல வந்து சளி நிறைய இருக்கு. அந்த சளி வந்து வெளியே வராம இருக்கும். சில பேருக்கு வந்து சளியே பிடிக்கவே பிடிக்காது. அவங்க சொல்லுவாங்க, ஒரு நாள் கூட எனக்கு மூக்குல வந்து சளி வந்தது இல்ல. அப்ப இந்த சொரியாசிஸ் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு வந்து கண்டிப்பா அவங்களுக்கு சளி பிடிக்காது, மூக்குல சளி வராது. அந்த நெஞ்சில் உள்ள அந்த லங்ஸ்ல உள்ள சளி வந்து வெளியே வராது அவங்களுக்கு. ஸோ வந்து நம்ம நம்ம S5 எடுத்துக்கலாம், நம்ம லங்ஸை வந்து அது பாதுகாக்கும். ஸோ அந்த சளியை வந்து நம்ம வெளியே வர வைக்கிறதுக்கு நம்ம என்னென்ன பண்ணணுமோ பண்ணாலே இந்த சொரியாசிஸ்ன்ற பிரச்சனை வந்து நல்லா கட்டுப்படும். நல்லா சொரியாசிஸ் வராம, நாளடைவுல சொரியாசிஸ் வராம பாதுகாக்கலாம். அப்புறம் வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம இந்த ஜடாமன்சி வந்து இன்னும் என்ன செய்யுதுன்னா, நம்ம முகத்துல தழும்பெல்லாம் இருக்கு, பருத்தழும்பு வேற தழும்புகள் எல்லாம் இருந்துச்சுனாலும் அந்த தழும்புகள் எல்லாம் போக்க வைக்கும். அப்புறம் வந்துட்டு பச்சு, ஹிந்தியில பச்சு, நம்ம தமிழ்ல வந்து வசம்பு. வசம்பு பாத்தீங்கன்னா சின்ன குழந்தை, இப்போ பிறந்த குழந்தைக்குங்கூட இந்த வசம்ப வந்து சின்னதா கட் பண்ணி ரவுண்டா கட் பண்ணி அதை வந்து ஊசியில நூல்ல கோர்த்து கையில எல்லாம் கட்டி விடுவாங்க. அப்போ அந்த வசம்புல வந்துட்டு நிறைய வைட்டமின் சத்தெல்லாம் இருக்கு. இந்த குழந்தைங்களுக்கு ஏன் இந்த வசம்பு இது போடுறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்து அந்த வாந்தி வராம இருக்கும். அவங்களுக்கு வந்து அந்த அந்த வசம்போடைய வாசம் அந்த இதெல்லாம் அவங்க உடம்புக்கு சேரும்போது குழந்தைங்க வந்து அந்த கக்கறது, அவங்களுக்கு சளி பிடிக்காம எல்லாம் வந்து இந்த வசம்பு பாதுகாக்கும். அப்ப இந்த வசம்பு வந்து இந்த நம்ம ட்ரிகாரா நம்ம ஃபேஸ் பேக்லயும் இருக்கு. இது நம்மளுக்கு என்ன செய்யுது, நம்ம தோலுக்கு என்ன செய்யுது அப்படின்னா, இதுல வந்து நிறைய விட்டமின்கள் இருக்கு. இந்த வசம்புல வந்து நிறைய விட்டமின்கள் இருக்கு. அப்ப இது வந்து தோலுக்கு வந்து நல்ல ஒரு ஆரோக்கியத்தை கொடுத்து நம்மளுக்கு வந்து நம்ம தோலை பார்த்தாலே ஒரு நல்ல
தரமான தோல் மாதிரி தெரியும் நம்மளுக்கு. அப்போ முதுமை தோற்றத்தை எல்லாம் கொடுக்காது. இப்போ சில பேரு 40 வயசு தான் இருக்கும், ஆனா அவங்கள பார்த்தா 50 வயசு மாதிரி தெரிவாங்க. அப்ப இந்த நம்ம ஃபேஸ் பேக் அவங்க வந்து வாரத்துக்கு ஒரு முறை அவங்க யூஸ் பண்ணும்போது அவங்களுடைய வயசான தோற்றம் வந்து சரியாயிரும். 40 வயசுனா அந்த 40 வயசுக்குரிய தோற்றத்தை கொடுக்கும். அப்ப இது வந்து நம்மளுக்கு அழகையும் சேர்க்கும். அப்புறம் வந்து நம்ம தோல் துவாரங்கள்ல இருக்கிற அழுக்கை எல்லாம் நல்லா எடுத்துரும். அப்புறம் வந்து பவச்சி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. தமிழ்ல வந்து இது கார்போக அரிசி. அப்ப இதுவும் சொரியாசிஸ் வராம பாதுகாக்கும். அப்புறம் வந்து நம்மளுக்கு இந்த பிப்பெல்லாம் சில பேர்த்துக்கு ஏதாவது அலர்ஜினால அந்த மாதிரி எல்லாம் பிப்பு வரும். அப்ப அந்த பிப்பெல்லாம் வராம நம்மள வந்து பாதுகாக்கும் இந்த கார்போக அரிசி. அப்புறம் வந்து நீம் பத்ரா, ஹிந்தியில நீம் பத்ரா, தமிழ்ல வந்து வேப்ப இலை. அப்ப வேப்ப இலை எல்லாத்துக்குமே தெரியும், அது வந்து நல்ல நோய் எதிர்ப்பு சக்தி உள்ளது. நம்ம இது காப்பு கட்டுக்கும் கூட நம்ம வந்து வேப்பலை, இந்த பூளைப்பூ இதெல்லாம் கட்டுறோம். இது எதுக்காகன்னா வந்து தை மாசத்துல வந்து குளிர் அதிகமா இருக்கும். அப்ப அந்த குளிர் அதிகமா இருக்கிற சமயத்துல வந்து காத்துல வந்து நிறைய பாக்டீரியா வைரஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அந்த பாக்டீரியா வைரஸ் எல்லாம் நம்மளை தாக்காம இருக்கிறதுக்கு தான் நம்ம வந்து இந்த காப்பு கட்டு அன்னைக்கு நம்ம வீட்டை சுத்தி எல்லாம் நம்ம வந்து இந்த வேப்பலை வந்து கட்டுறோம். வேப்பலை, இந்த பூளைப்பூ இதெல்லாம் நம்ம வந்து கட்டுறோம். அப்போ இந்த வேப்பலைய வந்து அவ்வளோ நல்ல வேப்பலை வந்து இந்த நம்ம ஃபேஸ் பேக்ல இருக்கு. ஸோ இதுவும் வந்து நம்ம கிருமிகள்லாம் நம்ம தோல்ல பட்டு அதோடைய தீங்கெல்லாம் இல்லாம இருக்கிறதுக்கு இந்த நீம் பத்ரா வேப்ப இலை வந்து உதவி செய்யுது. அப்புறம் வந்து சந்திரசில்கா அப்படின்னு இருக்கு. சந்திரசில்கா அப்படின்னா கமலா ஆரஞ்சு தோல். கமலா ஆரஞ்சு தோலோட பொடி வந்து இதுல இருக்கு. சந்திரானாலே அந்த கமலா ஆரஞ்சு, சில்கானா அந்த தோல். அப்ப அந்த தோலோட பொடி வந்து நம்ம ஃபேஸ் பேக்ல இருக்கு. இது வந்து என்ன செய்யுதுன்னா நம்ம இந்த புற ஊதா கதிர்கள், அப்புறம் காத்துல உள்ள நச்சுத்தன்மை இதனால வந்து நம்ம தோல்ல உள்ள செல்கள் வந்து டேமேஜ் ஆயிருந்துச்சுன்னா அந்த பாதிப்பை எல்லாம் நீக்கி நம்ம செல்களை வந்து புதுப்பிக்குது. அப்புறம் வந்து கமலா ஆரஞ்சு தோல்ல வந்து வைட்டமின் சி இருக்கு. அப்ப நம்ம பழைய காலத்துல இருந்தே வந்து இந்த பழங்கள் எல்லாம் சாப்பிட சொல்லுவாங்க. அதுவும் இந்த ஆரஞ்சு பழம் வந்து சாப்பிட சொல்லுவாங்க. நம்மளுடைய தோல் வந்து நல்ல ஆரோக்கியமா மினுமினுப்பா இருக்கிறதுக்கு ஆரஞ்சு வந்து ரொம்ப உதவியா இருக்கு. அப்ப இதுல வந்து நம்ம இந்த சந்திரசில்கா, இந்த கமலா ஆரஞ்சு பொடி இருக்கிறதுனால நம்ம தோலும் வந்து நல்ல பிரகாசமா ஆகும். நம்ம வாரத்துக்கு ஒரு முறை கரெக்டா இதைய பயன்படுத்தி வரும்போது நம்ம தோலும் நல்லா பிரகாசமா இருக்கும். அப்புறம் வந்து ஜெய்பல்னா ஜாதிக்காய். அப்ப ஜாதிக்காயும் இந்த கரும்புள்ளிகள், சுருக்கம், அப்புறம் வந்துட்டு அலர்ஜி இதெல்லாம் வராம பாதுகாக்குது. அப்புறம் வந்து லால் சந்தன் இருக்கு. லால் சந்தன் அப்படின்னா சிவப்பு சந்தனம். அப்ப இதுவும் வந்து நம்ம தோள்கள்ல வந்து எந்த நோயும் வராம நம்மளை வந்து தடுக்குது. இப்போ சந்தனம் வந்து நம்ம வெயில் காலத்துல நம்ம எல்லாருமே அதிகமா பயன்படுத்துவோம். அதுவும் அந்த சந்தனம் உரசி போட்டோம்னா அதாவது கல்லுல வந்து நம்ம சந்தன கட்டை, ஒரிஜினல் சந்தன கட்டையை வச்சு நம்ம நல்லா தேய்ச்சி பயன்படுத்தும் போது நம்ம ரொம்ப வெயில்னால நம்மளுக்கு வந்து வேர்க்குருவெல்லாம் வரும். முகத்துல கழுத்துல எல்லாம் வந்து வேர்க்குரு வரும். அப்ப நம்ம அந்த சந்தனத்தை நம்ம வந்து உரசி போடும்போது நம்மளுக்கு வந்து அந்த வேர்க்குருவெல்லாம் உடனே சரியாயிரும். நம்மளுக்கு நல்ல குளிர்ச்சி வரும். அப்ப இதுல வந்து சிவப்பு சந்தனம் இருக்கு. இது வந்து நல்ல நோயில இருந்து நம்மளை பாதுகாக்கும். அப்புறம் வந்துட்டு குலாப் பூல் இருக்கு. குலாப் பூல்னா ரோஜா பூ. இப்ப ரோஜா பூ நம்மளுக்கு என்ன நன்மை தருதுன்னா நம்ம தோலை வந்து நல்லா பளபளப்பா வச்சுக்குது. பளபளப்பா வச்சுக்குது, நல்லா மென்மையாவும் வச்சுக்குது. நம்மளுடைய கீசோல்ல வந்து நம்ம ரோஸ் க்ளோ அப் கூட இருக்குது.
அப்ப இதுவும் நம்ம வந்து அந்த ஊதா புற ஊதா கதிர்கள்ல இருந்து நம்ம தோலை பாதுகாக்கிறதுக்கு இந்த ரோஜா பூவோடைய பொடி வந்து நம்மளுக்கு உதவி செய்யுது. இது வந்து இந்த ரோஜா பூ வந்து அப்ப நம்மளுக்கு ஈரத்தன்மையும் கொடுக்கும். நம்ம ஸ்கின் வந்து ட்ரை ஆகாம நம்மளுக்கு வந்து ஈரத்தன்மையை கொடுத்து நல்லா வச்சுக்கணும். அப்புறம் வந்து சுகந்த பாலா. சுகந்த பாலா அப்படின்னா தமிழ்ல வந்து பெரமட்டி அவிப்பட்டம் அப்படின்னு இருக்கு. இது வந்து என்ன செய்யுதுன்னா எண்ணெய் சருமத்தை வந்து சரி செய்யுது. சில பேர்த்துக்கு வந்து ரொம்ப எண்ணெய் சுரக்கும் தோல்ல. அப்ப இது வந்து இந்த சுகந்த பாலா வந்து எண்ணெய் அதிகமா எண்ணெய் சுரக்காம அளவான எண்ணெயை சுரக்க வச்சு நம்ம தோலை வந்து நல்லா அழகா வச்சுக்குது. அப்புறம் வந்து கவுண்டுனா பிசின். பிசின்னா இது வந்து தாவரங்கள் வந்து கிடைக்கிற ஒரு கம்மு. இது வந்து நம்ம பொருள்ல இருக்கு. இது வந்து என்ன செய்யுதுன்னா நம்மளுக்கு குளிர்காலத்திலயும் நம்ம வந்து இந்த ஃபேஸ் பேக்கை வந்து யூஸ் பண்ண முடியும். அப்ப இது வந்து ஒரு வெப்பத்தை கொடுக்குது. ஒரு மிதமான வெப்பத்தை வந்து நம்ம தோலுக்கு கொடுக்குது. அப்ப வந்து நம்ம வெயில் காலத்திலயும் சரி மழை காலத்திலயும் நம்ம வந்து இந்த ஃபேஸ் பேக்கை பயன்படுத்திக்கலாம். அப்புறம் இன்னொரு முக்கியமான பொருள் வந்து பாத்தீங்கன்னா முல்தானி மிட்டி. முல்தானி மிட்டி வந்து இது ஒரு 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 விதமான ஒரு மண். இதுல வந்து நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கு. இப்போ நம்மளோட சருமத்தை பராமரிக்கணும் அப்படின்னா நம்ம வந்து இந்த முல்தானி மிட்டி வந்து நிறைய ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ்ல வந்துட்டு இந்த பொருளை வந்து யூஸ் பண்றாங்க. அப்ப இது வந்து இன்னும் என்ன செய்யுதுன்னா இதுவும் நம்ம தோல்ல வந்து அளவான எண்ணெயை வந்து உற்பத்தி ஆகிறதுக்கு உதவி செய்யுது. அப்புறம் வந்து நம்மளுக்கு தேவையான கனிமங்கள் இது வந்து ஒரு வித மண்ணு அப்படின்றனால நம்ம மண்ணுல வந்து கனிமங்கள் இருக்கும். அப்ப இதுலயும் வந்து நம்ம ஸ்கின்னுக்கு தேவையான கனிமங்கள்லாம் வந்து இந்த மண்ணுல இருக்கு. அப்போ இது வந்து இன்னும் என்ன செய்யுதுன்னா கரும்புள்ளிகள்லாம் நம்ம முகத்துல இருந்துச்சுன்னா அந்த கரும்புள்ளிகளை எல்லாம் மறையறதுக்கு உதவி செய்யுது. அப்புறம் வந்து இன்னும் என்ன பண்ணுதுன்னா இது வந்து நம்ம தோலுக்கு வந்து ஒரு எண்ணெய் அதான் ஒரு அளவான எண்ணெயை கொடுக்குது. அப்படின்னா ஒரு லூப்ரிகேஷன் நம்ம தோலோடைய அசைவுக்கு வந்து ஒரு லூப்ரிகேஷன் ஒரு வலுவழுப்பு தன்மை தேவையான எண்ணெயை வந்து அது கொடுக்குது. அப்ப வறட்சி இல்லாம இருக்கும். அப்ப இந்த பேக்கை பயன்படுத்துற முறை எப்படி அப்படின்னா நம்ம வந்து இந்த ஃபேஸ் பேக் பவுடரை வந்து ஒரு ஸ்பூன் நம்ம எடுத்துக்கணும். ஒரு ஸ்பூன் எடுத்துட்டு இதுல வந்துட்டு பால் இல்லாட்டினா ரோஸ் வாட்டர் நம்ம வந்து ஊற்றி அதை வந்து ஒரு பேஸ்ட் மாதிரி ஆக்கிக்கணும். அதை வந்து நம்ம முகத்துல வந்து ஒரே மாதிரி போடணும். எல்லா பக்கமும் ஒரே மாதிரி நம்ம தடவிக்கணும். தடவிட்டு நம்ம வந்து நல்லா எல்லா பக்கமுமே இது கண்ணை சுத்தி கூடயும் நம்ம போட்டுக்கலாம். ஏன்னா இது வந்து எல்லாமே மூலிகை தான். இதுல வந்து கொஞ்சம் கூட இதுல வந்து கெமிக்கல் கிடையாது. எல்லாமே மூலிகை தான். அப்போ இத வந்து நம்ம கண்ணை சுத்திலையும் கூட நம்ம போட்டுக்கலாம். இதனால பாதிப்பு வராது. ஸோ நம்ம வந்து முகத்துல எல்லா பக்கமும் வந்து ஒரே மாதிரி ஈவனா ஒரே மாதிரி எல்லா பக்கமும் தடவி பயன்படுத்தணும். இது வந்து போட்டுட்டு நம்ம ஒரு 1/2 மணி நேரம் நம்ம வந்து வெயிட் பண்ணிக்கலாம். அது வந்து கொஞ்சம் காஞ்சிரும். 1/2 மணி நேரத்துல நல்லா ட்ரை ஆயிரும். அப்புறம் வந்து நம்ம போட்டு ஸ்க்ரப் பண்ணக்கூடாது. அதைய நம்ம வந்து என்ன செய்யணும்னா போய் நல்ல தண்ணியில வந்துட்டு நம்ம முகத்தை கழுவிக்கலாம். கழுவிட்டு பாத்தீங்கன்னா உங்க தோல் வந்து அவ்வளோ நல்லா இருக்கும். அதாவது தோலை பார்த்தீங்கனாலே ஒரு நல்ல குவாலிட்டியா தெரியும். பாருங்க என்னோட ஃபேஸ்ல உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்க. நான் இப்போ மீட்டிங்க்கு முன்னாடி ஒரு 1/2 அன் ஹவருக்கு முன்னாடி ஒரு 7:15க்கு நான் வந்து இந்த ஃபேஸ் பேக் போட்டேன். போட்டுட்டு நான் வாஷ் பண்ணிட்டு பாக்குறேன். பாருங்க என் ஃபேஸ் வந்து தெரியுதுங்களா சார்? தெரியுது மேடம். ஃபேஸ் ஸ்கின் பாருங்க எவ்வளவு நல்லா இருப்பாங்க. நான் வந்து அதுக்கு வாஷ் பண்ணிட்டு நான் பவுடர் எல்லாம் எதுவுமே போடல. கிரீமோ பவுடரோ எதுவுமே போடல.
பாருங்க, என் ஸ்கின் பார்க்கறக்கே அவ்வளோ நல்லா இருக்கு, நல்லா ஃப்ரெஷ்ஷா நல்லா இருக்கு. நல்ல ஒரு குவாலிட்டியான ஸ்கின் மாதிரி நல்லா அழகா தெரியுது. ஸோ எனக்கு சூப்பரா இருக்குங்க மேம். ரொம்ப பிடிச்சிருக்கு. அதான் நான் இந்த ஃபேஸ் பேக் நான் சரி மீட்டிங்ல காமிக்கணும் அப்படிங்கறக்காகவே மீட்டிங்க்கு முன்னாடி நான் இந்த ஃபேஸ் பேக் போட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணேன். ஸோ பாத்தீங்கன்னா பவுடரே போட தேவையில்லை, அவ்வளோ நல்லா அழகா இருக்கு. அப்புறம் இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம மார்க்கெட்ல வந்துட்டு வேற நிறைய ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் கிடைக்குது, ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் எல்லாம். அதுல வந்து நான் ஒரு 5 ப்ராடக்ட்ஸ் வந்து கம்பேர் பண்ணியிருக்கேன். பாத்தீங்கன்னா நம்ம ஆர்சிஎம் ட்ரிக்காரா பேக் வந்து பாத்தீங்கன்னா 100 கிராம் வந்து 75 ரூபாய். இப்போ இன்னொன்னு மதர் ஸ்பர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கு, மதர் ஸ்பர்ஸ். அது வந்துட்டு 40 கிராம் 150 ரூபா. அப்புறம் வந்து பில்கிரிம் 24K கோல்டு ஃபேஷியல் மாஸ்க், இது வந்து பாத்தீங்கன்னா 50 கிராம் 300 ரூபாய். அப்புறம் வந்துட்டு 4வது ஹல்தி சந்தன் ஃபேஸ் பேக், ஹல்தி சந்தன் ஃபேஸ் பேக், இது வந்து 100 கிராம் வந்து 350 ரூபா. அப்புறம் வந்து காதி இயற்கை ஹெர்பல் அந்த ஃபேஸ் பேக், அது வந்து பாத்தீங்கன்னா 100 கிராம் வந்து 106 ரூபாய். அப்ப நான் வந்து நம்ம இந்த 5 பொருளை வந்து நான் வந்து கம்பேர் பண்ணி பார்த்தேன், ஒப்பிட்டு பார்த்தேன். பாத்தீங்கன்னா நம்மளோடதான் ரொம்ப சீப்பா இருக்கு, 75 ரூபாய் தான் நம்மளோடது. ஆனா மத்தது எல்லாமே பாத்தீங்கன்னா 150, 300, 350, 106 அப்படின்னு இருக்கு. ஸோ நம்மளுக்கு வந்து இவ்வளோ சீப்பா ஒரு நல்ல பொருட்கள் உள்ள ஃபேஸ் பேக் வந்து நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. ஆர்சிஎம் நம்ம டிசிஜி ஐயா வந்து ஒரு நல்ல இயற்கை முறையில தயாரிச்சு நம்மளுக்கு கொடுத்துருக்குறாரு. நாம தைரியமா நம்மளும் யூஸ் பண்ணிட்டு மற்றவங்களுக்கு போய் கண்டிப்பா இதை பத்தி சொல்லணும். ஏன்னா இப்ப நிறைய பேர் வந்து பியூட்டி பார்லர்ல போய் ஃபேஷியல் பண்றாங்க. பாத்தீங்கன்னா ஒரு ஃபேஷியலுக்கு 500, 1000 அந்த மாதிரி இன்னும் நிறைய எல்லாம் வாங்குறாங்க சில இடத்துல. ஸோ நம்ம வந்து இந்த ஃபேஸ் பேக் யூஸ் பண்ணி நம்ம வந்து செலவையும் மிச்சப்படுத்திக்கலாம், அதே சமயம் ரொம்ப பயனுள்ளதாகவும் இருக்கு. அப்புறம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த இதோடைய எம்ஆர்பி நம்மளுடைய ட்ரிக்காரா ஃபேஸ் பேக் வந்துட்டு 75 ரூபா தான் நம்மளுடைய எம்ஆர்பி. நம்ம வாங்கக்கூடிய விலை வந்து பாத்தீங்கன்னா 56 ரூபாய். நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய பிவி வந்து 33 பிவி. நம்மளுக்கு ப்ராஃபிட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேக்குக்கு 19 ரூபா கிடைக்குது. ஸோ நம்ம வந்து ஒரு 10 பேர்த்துக்கு இதை விற்றோம்னா நம்மளுக்கு வந்து 190 ரூபாய் ப்ராஃபிட் கிடைக்கும். நம்ம கிட்ட 400க்கும் மேல ஆர்சிஎம் பொருள்கள் இருக்கு. அப்ப அதுல இதோ நம்ம சேல் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து இந்த ஒண்ணுலயே வந்து 19 ரூபா ப்ராஃபிட் இருக்குது. ஸோ எல்லாரும் இந்த ஃபேஸ் பேக்கை வந்து நல்லா மார்க்கெட் பண்ணி லேடிஸ்க்கு வந்து செலவு மிச்சம், அதே சமயம் நல்ல பாதுகாப்பான பொருளை எல்லாரும் விற்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன். ஜெயாசியம் குடாசியம். இன்னொன்னு பாத்தீங்கன்னா இதுல வந்து அந்த கிரீன் சிம்பிள் இருக்கு பாத்தீங்களா, அந்த கிரீன் பாக்ஸ்ல அந்த கிரீன் டாட் இருக்கு. ஸோ இது வந்து 100% வெஜிடேரியன் ஆர்கானிக் ப்ராடக்ட். இத சில பேர் கவனிக்க மாட்டோம் நம்ம, ஆனா வந்து இது பாருங்க, நம்ம இதை கவனிச்சுக்கலாம், இதை நம்ம மத்தவங்ககிட்டயும் சொல்லிக்கலாம். நம்மளுடைய அந்த மல்டிபர்பஸ் ஸ்கிரீன்லயும் இந்த சிம்பிள் இருக்கு, எத்தனை பேர் பாத்தீங்கன்னு தெரியல. மல்டிபர்பஸ் ஸ்கிரீன்ல வந்துட்டு அது கொஞ்சம் சின்னதா இருக்கும், இந்த இன்கிரீடியன்ஸே வந்து ரொம்ப சின்னதா தான் இருக்கும். அதை வந்து அதே மாதிரி நம்ம போட்டோ எடுத்து பார்த்தா தான் தெரியும். அப்ப பாத்தீங்கன்னா அந்த அந்த மல்டிபர்பஸ் ஸ்கிரீன்லயும் இந்த சிம்பிள் கிரீன் சிம்பிள் இருக்குது. ஸோ ஜேஆர்சிஎம் குட் ஆர்சிஎம். வாழ்த்துக்கள்மா, வாழ்த்துக்கள், ஃபர்ஸ்ட் கிளாஸ், அருமை, நல்ல ஒரு கிளாஸ் கொடுங்க. நம்ம கலைவாணி மேடம் எப்போ வந்தாலுமே ஏதாச்சும் ஒரு புது பொருளை தான் பேசுவாங்க. இன்னைக்கு ஒரு அருமையா, ஆக்சுவலா இந்த ஃபேஸ்பேக் வந்து முன்ன வந்ததை விட இப்போ வர்றது வந்து தரமான ஃபேஸ்பேக்காக அனுப்புறாங்க கம்பெனி. அது நம்ம பாராட்ட வேண்டிய விஷயம். என்ன காரணம்னு கேட்டா, இந்த பொருள்கள் அத்தனையுமே வந்து
எம்ஆர்பி டிஃபரெண்ட்டும் பாருங்க. நான் மத்தியானம் சொன்ன மாதிரி தான், மத்தியானம் கூடுதல் சொன்னேன் இல்லையா? எம்ஆர்பி டிஃபரெண்ட்டும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நம்ம கொண்டு போய் சேல்ஸ் பண்ணுறதுக்கு கட்டுப்படி ஆகக்கூடிய நிலையில தான் தர்றாங்க கம்பெனி. அப்போ இது எல்லாத்தையும் நம்ம யோசிக்கணும். எதுக்காக இப்படி கொடுக்குறாங்க? இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், ஒரு பொருளுடைய விலை எம்ஆர்பி டிஃபரெண்ட்டை விட நமக்கு வந்து ஒரு 5 ரூபா தான் வித்தியாசம் வைங்களேன், நம்ம அதை வாங்கித்தானே செய்யணும். உதாரணத்துக்கு சமையல் எண்ணெய் வந்து 173 ரூபா டிபி, எம்ஆர்பி வந்து 260 ரூபா. ஒரு வேளை சமையல் எண்ணெய் 240 போட்டாலும் நம்ம வாங்குவோமா இல்லையா? வாங்கித்தான் ஆகணும். காரணம் அதை நம்ம யூஸ் பண்ணிட்டோம். அது மாதிரி தான் கம்பெனி ஏன் அதை வந்து இவ்வளோ டிஃபரெண்ட் பண்ணுறாங்கன்னா, அதை கொண்டு போய் ஜனங்களுக்கு சேர்க்கறதுக்கு நமக்கு கிடைக்கிற லாபம். கலைவாணி மேடம் சொன்ன மாதிரி இந்த லாபத்தை நம்ம வந்து பயன்படுத்தணும். கம்பெனியில் இந்த பொருள்களை நம்ம யூஸ் பண்ணணும், ப்ரொமோட் பண்ணணும், சேல் பண்ணணும். அருமையான செஷன். நல்ல ஒரு கிளாஸ் கொடுங்க கலைவாணி மேடத்துக்கு. யாரேனும் அவங்கள இந்த டிகாரா ஃபேஸ்பேக்கை பற்றி கேட்கணும்னா நீ கேட்கலாம். சொல்லுங்க விஜயம்மா. மேடம் வணக்கம் சார். நெடிஜே பேசுறேன். விஜயா வீட்டுக்கார். விஜயா வீட்டுக்கார் பேசுறேன். நெடிஜேடியான் திருவண்ணாமலை. சொல்லுங்க சார். இந்த சிக்கரா இது சொல்றாங்க இல்லையா, கிரீம், அது வந்து அது கிரீம் இல்ல பவுடர்னு சொல்லுங்க மேம். அதான் பவுடர் தான். பவுடர் இது வந்து கிரீம் இல்ல, ஃபேஸ் பேக். பவுடர் தான். சரி, இது வந்து பேக்கா போடணும் சார். பவுடர்ல இருக்கும். நம்ம வந்து பால் இல்லாட்டினா இது ரோஸ் வாட்டர், இதுல வந்து இது வந்து அந்த பவுடர் ஒரு ஸ்பூன்ல அது கொஞ்சம் ஊத்தி பேஸ்ட் மாதிரி ஆக்கிட்டு போடணும் சார். இது வந்து நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு அப்புறமா இந்த பேக் வந்து நம்ம போடணும். போட்டு ஒரு 1/2 மணி நேரம் அது காயறதுக்கு விட்டுறணும். அப்புறமா நம்ம வந்து நைட்ல போட்டு படுத்துட்டு காலையில கழுவுறதெல்லாம் கிடையாதா? அப்படி இல்லைங்க சார், 1/2 மணி நேரம் போட்டா போதும். ரைட், ஓகே. நல்ல அருமையான ப்ராடக்ட். 1/2 மணி நேரத்துல அது அதனுடைய பூரா வேலையும் காமிச்சிருந்துங்கிறாங்க. நல்ல ஒரு கிளாஸ் கொடுங்க. நான் வந்து ஒரு 1/4 மணி நேரம் தான் போட்டேன் சார். ஆனா பாருங்க எவ்வளவு நல்லா இருக்கு. வெரி குட். பாத்தீங்கன்னா பளிச்சுன்னு மின்னுது பாருங்க. இந்த மாதிரி உங்க முகம் வந்து மின்னணுமா, நீங்க வந்து டிகாரா என்னது ஃபேஸ் பேக் யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லாமல் சொல்லிட்டாங்க அவங்க. அதனால வாழ்த்துக்களோட இன்றைய கூட்டத்தை நம்ம நிறைவு செய்கிறோம். எல்லாரையும் நான் அட்மிட் பண்ணிடுறேன். வாழ்த்துக்கள்மா, நன்றிம்மா. எல்லாரையும் அட்மிட் பண்ணிடுறேன். நாளைக்கு 2 to 4 ஜூன் கூட்டம் நியூட்ரி சார்ஜ் ஹாப்பி, அது ரிப்பப்ளிக் டே கூட்டம். நாளைக்கு ரிப்பப்ளிக் டே ஒட்டி சென்னையில் காலையில் 11 மணிக்கும் மாலையில் 3:30 மணிக்கு 2 கூட்டங்கள் ஏற்பாடாயிருக்கு. 7G 1 டெய்லி நியூஸில் 1 கோயம்பேடு. அவசியம் நீங்க வர முடியலனா கூட உங்க டீம்ல உள்ளவங்களை அங்க அனுப்பி கொடுங்க. உங்களுக்கு பிசினஸ் ஏறும். வாழ்த்துக்கள். ஆல் தி பெஸ்ட். எல்லாரும் ஜெயாசியம் சொல்லிட்டு வெளிப்பாரு. ஜெயாசியம் பொட்டாசியம். வாழ்த்துக்கள். நான் எல்லாத்தையும் வந்து ஸ்வீட் ட்ரீம்ஸ், குட் நைட். நாளை சந்திப்போம்.